திரு பாக்கி, இது கட்சி நலனுக்கான மோதலா இல்ல குடும்பத்துடைய இருக்கக்கூடிய அதிகாரத்திற்கான போட்டி குடும்பத்துக்குள்ளேயே வெடிச்சிருக்கா? அரசியலும் மதமும் கலக்கக்கூடாது அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். அரசியலும் சாதியும் கலக்கக்கூடாது. அதே போல் அரசியலும் குடும்ப விவகாரமும் கலக்கக்கூடாது. இந்த ஆபத்து ஆண்டாண்டு காலமாக பல்வேறு கட்டங்களில் முந்தைய தரவுகளை ஒரே கடகடன் சொல்லிடுறேன். விஜயலட்சுமி பண்டிட்டா இந்திரா காந்தியா அப்படின்னு நேரு மறைவுக்கு பின்னால் ஏற்பட்ட ஒரு சூழல்லேருந்து ராம்விலாஸ் பாஸ்வான், சிராக் பாஸ்வான் நண்பர் சில இதெல்லாம் சுட்டி காட்டினா எல்லாமே இருக்கு. விஜயகுமார் வரைக்கும் எல்லாருக்குமே அது பொருந்தும், எல்லாத்திலையும் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்திய நாட்டில் என்னுடைய சிற்றறிவுக்கு உட்பட்டு சொல்கிறேன், தேசிய அளவில் பாஜகவும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் மாநில அளவில் எனக்கு தெரிஞ்ச அதிமுகவும் தான் குடும்ப பிரச்சனையே அரசியலுக்கு கொண்டு வராமல் இருந்தது. குடும்ப பிரச்சனை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இயக்கத்தில் ஈடுபட்டால் கூட தொண்டர்களை நிராகரிக்கிற போக்கு இருக்குது. உதாரணத்துக்கு ஜானகி அம்மையார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட துணைவியார். நீங்க சொல்றதை பார்க்கும்போது அப்ப சிபிஐ சிபிஎம்ல எந்த மாதிரி இருக்கு? விசிகல அப்ப அண்மையில ஒரு மோதல் நடந்துச்சு. அதுல எந்த குடும்பத்தை அடிப்படையில் மோதல் நடந்துச்சு? எந்த கட்சி சொல்றீங்க? விடுதலை சிறுத்தைகள்ல நான் ஒரு மோதல் நடந்துச்சு. இல்ல விடுதலை சிறுத்தைகள் தொடரலையே. இல்ல அதனால தான் சொல்றேன். உதாரணமா மேற்கொள் அந்த மோதல்லாம் வேற. அதுல குடும்பம் பிரச்சனை பிரதானமா இல்ல, ஆனா அங்கேயும் மோதல் நடந்துச்சு நான் சொல்றேன். மோதலே இல்லைன்னு சொல்லலையே. மோதல் சிபிஐ சிபிஎம்ல இருக்கு, பிஜேபியில இருக்கு, பல அது உதாரணம் சொல்ல. மோதல்ன்றது நான் சொல்லலை, குடும்பம் சார்ந்த மோதல் நான் சொல்ல வந்தேன். அப்படி பார்த்தா இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் எத்தனையோ இருக்கலாம். சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சிகள் 62 பிளவுபட்ட போது எனக்கு நல்லா தெரியும். கொடியை நான் பார்த்துருக்கேன். சீன படையெடுப்பை ஒட்டி தான் அந்த கட்சி பிளவுபட்டது. நான் தவறாக இருந்தால் பேராசிரியர் அருணும் திருத்துவார். அந்த கட்சியில கூட இன்னும் சொல்ல போனா பிரகாஷ் காரத், விருதா காரத் பவர் டிரான்சிஷனுக்காக எங்கெங்கெல்லாம் போட்டி இருக்கோ அங்கெல்லாம் மோதல் இருக்கு. சில நேரங்கள்ல கொள்கை சார்ந்த மோதலும் இருக்கு. அதையும் மறைக்க முடியாது. ஆன்லைன் விவகாரம் தேவப்பிரியன், குடும்பம் அது இல்லை. சரி, இந்த அதிமுகவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அந்த புரட்சித் தலைவருடைய மனைவியை முதலமைச்சராக்கினாங்க. அம்மா ரொம்ப அற்புதமான தாய் உள்ள போட்ட ஜானகி அம்மையார். ஆனால் அவர்கள் மக்களும் ஏற்க, தொண்டர்களும் ஏற்றுக்கல. அப்போ அங்கே தெளிவாக இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, குடும்பத்தை அரசியல், அதாவது சந்திரகுப்த மௌரியர்கிட்ட கௌடிலியர் சொன்னதாக அண்ணன் தராசு சாமி என்ற திருத்துவார் தவறாக இருந்தார். அவர் எச்சரிக்கை பண்ணதா ஒரு ஸ்லோகம் உண்டு. குடும்ப விவகாரத்தையும் நிர்வாகத்தையும் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கடா அப்படின்னு சொன்னதாக நான் தமிழில் தான் படிச்சிருக்கேன். அந்த குடும்பமும் நிர்வாகத்திலையும் விழிப்போடு இருக்கணும்னு எச்சரிக்கை சொன்னது. முகலாய மன்னர்கள்ல முதல் மன்னர் பாபருக்கு பின்னாடி டிரான்சாக்ஷன் அக்பருக்கு ப்ராப்பராக நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி அவுரங்கசீப் வரைக்கும் வாரிசுகள்ல முட்டிட்டு குத்திக்கிட்டு இறந்தாங்க. வாரிசு அரசியலுக்காக, அதிகார போட்டிக்காக. இது ஒவ்வொன்று முரண்பட்டது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வகையான மோதல்கள் இருக்கும். அது அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்க்க முடியாது. இந்த தலைப்புக்கு வரலாம். அதுவே அரசியல் தானே நான் சொல்ல வரேன். நான் சந்திரகுப்த மௌரியருடைய வாழ்க்கை அது நிர்வாகமும் அரசியல் தானே. இந்த அரசியல் விஷயத்தில் அதை சுட்டி காட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு தகவலை சொல்லி ஆகணும். அன்புமணி ராமதாஸுக்கும் தந்தையாருக்கும் பகிரங்கமாக நடந்த போட்டி, நண்பர்கள் வேறு சிலலாம் சுட்டி காட்டினாங்க. என்னுடைய சிற்றறிவுக்கு நான் அறிந்த வகையில் தகவல் உறுதி செய்யப்பட்டதாக தெரியாது. இதே முகுந்தனை ஊடக பிரிவில் நியமிக்க முடிவுபட்டு செய்த போது இதே அன்புமணி எதிர்த்ததாக ஒரு பதிவு இருந்திருக்கிறது. நான் படித்தது உறுதியாக தெரியாது எனக்கு. ஆக இவருக்கு அந்த தனிநபர், ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அரசியலில் ஈடுபோது இவர் விரும்பலை அப்படின்னு நினைக்கிறேன். தனிநபர் அல்ல, அவருடைய பேரன் பேர். அதான் தனிநபர்னு அவர் நபர் தானே. நான் சொல்கிறேன், இந்த உறவை நான் சொல்ல விரும்பலை, அதுக்காக சொல்கிறேன். இப்போ தமிழ்குமரன் ஜி.கே. மணியினுடைய மகன், அவர் திரைப்படத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர், அரசியலுக்கு வரலை, அரசியலில் அதிக ஈடுபாடு இல்லாதவர். அதனால் அவர் விலகிட்டார். அதுக்கப்புறம் வேக்கண்ட்டாக இருந்தது. இங்கே அன்புமணி சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. அனுபவசாலிகள் இருந்தால் நல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ அன்புமணிக்கு அனுபவம் இருக்கான்னா இல்லைன்னா கூட சிலர் பொறுப்பேற்ற பிறகு உடனடியாக அந்த பொறுப்புக்குரியவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்வார்கள். அப்படி எளிதாக கடந்து போயிட முடியுமா? பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் 2ஆம் இடத்துக்கு வந்தவர் அவர். தமிழ்நாட்டில் மிக உற்று நோக்கப்பட்ட ஒரு தேர்தல் அது. அதில் 2ஆம் இடத்துக்கு வந்தவர் அவர். சரி, திராவிட கட்சியில பின்னாடி தள்ளிட்டு ஒரு இடத்துக்கு முன்னாடி போனார் அவர். ஸோ அவர் எளிதாக கடந்து போயிட முடியுமா? அரசியல் ஆர்வம் இல்லை அப்படின்னு கடந்து போயிட முடியுமா? இல்லை, அப்படி எல்லா உதாரணத்துக்கு நான் அப்படி எடுத்துக்க முடியாது. சில சமயங்கள் பொருந்தும், சில சமயம் பொருந்தாது. உச்சபட்ச டெஸ்டிங் கிரவுண்ட் எலெக்ஷன் தானே சார். எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணிருக்கார் சார் அவர். இல்லை சார், கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய குமாரரான மு.க. ஸ்டாலினை 70களில் அறிமுகப்படுத்தினார். 73 எமர்ஜென்சி எடுத்துங்கள
கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அவர் அரசியல் பயணித்து பல்வேறு சோதனைகள் கண்டார். அதே கலைஞர் கருணாநிதி தன் மகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர் பதவி பெற்று தந்தார். இன்னொரு மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவியே பெற்று தந்தார். அவங்க எங்க ரிவோல்ட் பப்ளிக் டயஸ்ல எங்க ரிவோல்ட் பண்ணலையே சார்? அவங்க இல்ல பப்ளிக் பண்ணாங்க, தொண்டர்கள் பண்ணாங்க. they did not sign. மூக்க அழகிரி இப்போ லைம்லைட்ல இல்லாம போயிட்டார். காரணம் என்னன்னா அனுபவம் ஒன்று. அனுபவத்தை சில பேர் 10 குறுகிய காலத்தில் பெற்று விட்டார். உதாரணத்துக்கு ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி had a long history in politics. ஆனால் ராஜீவ் காந்தி 84. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. திரு கலைஞர் அவர்கள், கருணாநிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்பையும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்பையும் சரி, அவர் கடைசி நேரம் அந்த பொறுப்பு வைக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல மாற்று கருத்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது மேடையில் எதிரொலிச்சிருக்கா? அதுவும் குடும்பம் தானே, அங்க ஏன் எதிரொலிக்கல, இங்க ஏன் எதிரொலிச்சிருக்கு? நீங்க சொன்ன உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன். அது கலைஞர் கருணாநிதியோட ராஜதந்திரம். அவர் தேர்ந்த அரசியல்வாதி, பல்வேறு சோதனைகளை பல்வேறு கட்டங்களை கடந்து வந்தவர், அவருக்கு ஒரு அனுபவம் உண்டு. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், கலைஞர் கருணாநிதி காலத்தில் அவர் ஆட்சியில் இருந்தபோது தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் ராம்தாஸோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோ ஆட்சி பொறுப்பில் எந்த வகையிலும் இல்லாத காலத்தில் அந்த மோதல் வெளிப்படையாக தெரிகிறது. நீங்கள் அந்த அனுபவம் எடுத்துக்கொண்டாலும் சரி, வேறு சில காரணங்கள் எடுத்துக்கொண்டாலும் குடும்பத்தின் தாக்கமும் இதில் இடம்பெறுகிறது. அதாவது குடும்பத்தை தனிப்பெற முறையில் ஏற்படுகிறது. அதெல்லாம் பேலன்ஸ் பண்றது சார். குடும்பத்துக்கு மட்டும் தலைவர் கட்சியுடைய தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா கட்சி தானே சார் பிரதானம். அதை அதுக்கு எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்றது கட்சி நலனை முதல்ல நிறுத்தி தானே எடுக்கப்படும். நீங்கள் இந்த கட்சி நலனை முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அப்ளிகேஷன், அந்த தியரியை எல்லா கட்சிக்கும் பொறுத்து பார்க்கணும். எல்லாருக்கும் இப்போ அஜித் பவார் காட்டுங்க, நான் கட்சி நலனுக்காக வெளில வந்தேன்பார். என் டி ராமராவ் குடும்பமே பிளவுபட்டது, சந்திரபாபு நான் கட்சி நலனுக்காக சொல்லுவேன். அந்த ரீசன் சொல்வது முக்கியமல்ல, யார் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் முக்கியம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய சூழலை அண்ணன் ஷியாம் சொன்ன மாதிரி ராமதாஸை விட அன்புமணிக்கு வரவேற்பு இருக்குது. எப்படியோ சரியோ தவறோ சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டார், தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ராமதாஸ் அவுட் ஆஃப், அதாவது அவர் கொஞ்சம் பிந்தகி, அதாவது காலம் கடந்த சிந்தனையில் இருக்கார், கொஞ்சம் மாடர்னா சிந்திக்கக்கூடியவர் அன்புமணி என்ற ஒரு புதிய சிந்தனையை புகுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. 2022 அவர் கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். கிட்டத்தட்ட ஒரு தேர்தலை அவர் சந்திச்சிட்டாரு. அந்த தேர்தலுடைய செல்வாக்கு அப்படின்றது அவருக்கான நம்பிக்கைத்தன்மையை, அவருடைய தலைமை பொறுப்புக்கு தகுதியான அப்படின்னு நிரூபிச்சிருக்கார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராம்கி, கூட்டணி நிலைப்பாட்டில் எடுக்கக்கூடிய முடிவுடைய தொடக்கம் தான் இன்னைக்கு மேடை வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. இந்த கருத்து மோதல் அப்படின்றது மோதலா முற்றி தேர்தல் நிலைப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? முதல்ல இந்த மோதல் தொடர்பாக கருத்து என்ன? முதல்ல இது கூட்டணி சம்பந்தமான மோதலா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஆனால் சீனியர் ராமதாஸ் அவர்களும் ஜூனியர் ராமதாஸ் அவர்களும் நடுவில் இடையில ஒரு பெரிய ஒரு விரிசல் மனத்தாங்கல் நீண்ட காலமாகவே இருந்திருக்கு, வெளிப்படையாக தெரியுது. இன்றைக்கி அவங்க பார்த்த வீடியோ கிளிப் அதுலேருந்து பார்க்கும்போது அந்த பாடி லாங்குவேஜ் நல்லா தெரியுது. 2 பேருக்கும் நடுவில் ஒரு நிறைய கருத்து ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது. அது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்வது என்னன்னா, கட்சியை யார் லீட் பண்ணுறது